வணக்கம். நேத்து கல்யாண நிகழ்ச்சியில நடந்தது தற்செயலா இல்ல திட்டமிட்டு செயல்பட்டதா அப்படின்னு நம்ம நேயர்கள்கிட்டே கேட்டலாம் வாங்க. சொல்லுங்க சார். நேத்து கல்யாண வீட்டுல விஜய் த்ரிஷா கூட வந்திருக்காரு. அது அவர் தற்செயலா வந்தாரா இல்ல திட்டமிட்டு வந்தாரா இல்ல பொதுமக்களோட அவதூறுகள் எல்லாம் உடைக்கணுன்றதுக்காக வந்தாரா? டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை கொடுத்து பேசுவோமா இப்படி பேசுவோம் இல்லை அது பூசி முளையே தடவி கொஞ்சம் மாற்றி கீத்தி அது ஒன்றும் இல்லைங்க. இவர் வந்து வீட்டுல இருந்தா கிளம்பியிருக்காப்புல, கிளம்பி ரோட்ல அதாவது வந்திருக்காப்புல. வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரிஷா வந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க. ஃபோன் அடிச்சுட்டு எதுல போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. கார்ல தாங்க போறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க உடனே திருசா என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பண செலவு அதிகமாகும், இந்த டைம்ல கார்ல எதுக்குங்க பெட்ரோல் போட்டு போறீங்க, எதுக்கு காசை வந்து விரயம் பண்றீங்க, ஒரே கார்லயே போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு வந்து த்ரிஷா சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க தான் சொல்லியிருக்காங்க. தளபதி வந்து இல்லங்க இது வேண்டாம், அவங்க கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு அப்படின்னு போது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்ல ஏறும் போது தான் பாத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ். ஒரே ட்ரெஸ் என்ன பண்ணிருக்காங்க, சேம் பிச்சு. அவரு நினைச்சிருந்தா ரோட்ல விட்டு வந்திருக்க முடியும், நீ ஆட்டோ புடிச்சு வந்துருமா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பட் ஆனா பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசிட்டு எங்க தலைவர் ஒரு பெண்ணை ரோட்ல விட்டு வர முடியாது, அதனால அவர் கூப்பிட்டு வந்துகிட்டாரு. அது பரவாயில்ல. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய அவப்பழிக்கு பாடுறதுக்கு காரணமே அது இதுக்கு பின்னாடி இதுதான் நடந்ததே. ஆனா பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாரு, அவரோட கட்டின மனைவியவே வீட்டுல தனிமைப்படுத்தி வச்சு பொருளாதார ரீதியா அடக்கி வச்சிருக்காரு. அவரு அது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. அதுதாங்க பாதுகாப்பு தாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து பாதுகாப்பா வச்சிருக்காருங்க அவரு. வெளில வந்தாதான் பிரச்சனை ஆகும். ஆமா, அதுதான் உண்மை. என்னன்னா நீங்க அவருடைய ஐடியாலஜியே உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்க அவரு பாருங்க, அவருக்கு அந்த பெண் வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியில போனோடனே தான் பிரச்சனை. அப்ப வீட்டுக்குள்ளே பெண்கள் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் திட்டத்துல கூட பாருங்க, ரேஷன் கடையில ஆண் பில் போடுறவங்களுக்கு ஆண், பெண் பில் போடுறவங்களுக்கு பெண் இடையாளர்னு வைக்கிறாரு. நாளைக்கு ஆம்புலன்ஸ் வரும்போது பொம்புலன்ஸ் வரும். ஆமா, புரியுதுங்களா? கண்டக்டர் வரும்போது கண்டக்டரின்னு வரும். இன்னொன்னு என்னன்னா வருவாங்க கூட, ஏதாவது பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பொம்பளை டிரைவர் தான் வருவாங்க. பொம்பளை டிரைவர் தான் வருவாங்க. குறுக்க பஸ்ல வந்து குறுக்க ஒரு காங்கிரீட் செவுரு வச்சுருவோம். இப்படி மாறி மாறி இருக்க மாதிரி நாங்க வந்து திட்டத்தை கொண்டு வர்ற அளவுக்கு அவர் யோசிச்சிருக்காரு. இனிமே ஆபீஸ்ல கூட ஐடில கூட அது யோசிச்சிருக்கோம். ஆன் டிரைவ் தான் வேணும், பெண் டிரைவ் இருந்தா அந்த பக்கத்துலயே ஆன் டிரைவும் வேணும்னு கேட்டிருக்கோம். அப்ப நீங்க இப்படி ஒரு ஸ்கீமை நீங்க வந்து தமிழ்நாட்டுல எங்கேயுமே நீங்க பாத்துக்க முடியாது. இப்ப வந்து 4 வழிச்சாலை இருக்குல்ல, அந்த 4 வழிச்சாலைய 2ஆ பிரிக்க போறோம். நடுவுல பெண்கள் மட்டும் ஒரு வரிசையில போனோம், ஆண்கள் மட்டும் ஒரு வரிசையில போனோம். வண்டியில மாறினா ஃபைன் போடுறாங்க. ஃபைன் போட்டுருவோம். ஒரு தடவை லைட்டா பார்த்தா 5 ரூபா, 2வது வாட்டி பார்த்தா 10 ரூபா, அப்படி நாங்க ஃபைன் போட்டு அந்த அவ்வளவு பெண்களுக்காக பாதுகாக்கக்கூடியவர். நீங்க இதுல அவரை கான்ட்ரவர்சியா சேர்த்து வச்சு பேசணும் அவசியம் இல்லைங்க. உண்மையிலேயே அந்த நடிகையை அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா தோல்ல கை போட்டிருப்பாரு, இல்ல ஃப்ரெண்டா வராருன்னா கை பிடிச்சு கூட்டு வந்திருப்பாரு. சும்மா வந்திருக்காங்க, அதனாலதான் அவர் மேல அந்த விரல் கூட படல, நிழல் கூட படலைங்க. அப்படிப்பட்ட உத்தமனா போய் பேசுங்க. அது இன்னும் குறிப்பா ஒண்ணு சொல்ல போனா, அந்த கார்ல கூட 2 பேரும் ஒன்னா கூட உட்காந்து வரல. வந்து ஹேண்ட் ரெஸ்ட் இருந்திருக்கு. ஹேண்ட் ரெஸ்ட்க்கு இந்த பக்கம் இவரும், அந்த பக்கம் அவங்களும் தான் உட்காந்து வந்திருக்காங்க. ஏங்க அது வந்து படம் ப்ரமோஷனுக்காக வந்ததுங்க அது. ஆமாமா, அந்த நிறுவனம் வந்து படம் நடிக்கிறதே முடிச்சுட்டாரு, விட்டாரு. இல்ல இதுக்கு முன்னாடி நிறுவனம் படம் நடிச்சாங்கல்ல, அதுல வாங்கினாங்க, அப்பதான் ஒன்னா போனாங்க. மத்தபடி எந்த இதுவும் பெருசாலாம் எதுவும் ஒருவேளை ரிலீஸ்க்காக வந்திருக்கலாம், இருக்கும், அப்படி கூட இருக்கும். நீங்க இதெல்லாம் நீங்க வந்து கான்ட்ரவர்சியா பேசாதீங்க. ஊர்ல இங்க குப்பை அல்றவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், குப்பை அல்றவன் 10 புருஷன் வச்சு சந்தோஷமா இருக்காங்க. பணம் எங்கள்கிட்ட பணம் இருக்கு, அதுக்காக நீங்க திரும்ப செருப்படுத்த மாதிரி கேட்காதீங்க. குப்பல்றவன் 10 பொண்டாட்டி வச்சா கூட சந்தோஷமா இருக்கான்னு நீயே சொல்றியடான்னு. அப்படி இல்ல, எங்க ஆளு வந்து வேற, எங்க ஆள் தனி யூனிவர்ஸ். எங்களுக்கு என்ன வருத்தம்னா, எங்கிட்டயும் ஒரு வார்த்தை வந்து கேட்டுட்டு இதை பண்ணிருக்கலாம். பட் ஆனா நான் அது எங்கள்கிட்ட கேட்காதுக்கு வந்து உரிமையா நாங்க பாக்குறோம். இருந்தாலும் சோசியல் மீடியால உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல 2வது கல்யாணம் மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட். இல்ல, எந்த வாரியர்ஸ் தான் அப்படி சொல்றாங்க. எந்த இடத்துல கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னாரு? இல்லங்க, அவர் அஃபேர்ல இருக்காரு, அவர் மனைவி கள்ளத்தொடர்ல இருப்பாங்க, அவங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, இவர் ஒன்னா வராரு, அதெல்லாம் வச்சு அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. ஏங்க ஒன்னா ஒருத்தங்க 2 இடத்துக்கு வராங்கன்றதால அதை வந்து நீங்க வந்து இப்படி பேச முடியுமா? இது எந்த விதத்துல நியாயம் தான்? புசியானந்த் விஜய் கூட தான் வராங்க, நீங்க என்ன சேர்த்து வச்சா பேசாதீங்க, சொல்லாதீங்க, தப்புங்க அது.
இது வந்து ஒரு படத்துல ஒன்னா நடிச்சவங்க ஒன்னா வராங்க, இதுல என்ன இருக்கு? அவ்வளவுதான். நாளைக்கு அந்த நடிகை கட்சிக்குள்ள வந்துட்டா கூட அவங்களுக்கு நாங்க பொதுச் செயலாளர் போஸ்ட் கொடுப்போம். ஆமா, நாங்க அவங்களுக்கு சின்னம்மான்னு ஒரு போஸ்டிங் கொடுப்போம். சின்னம்மா ஏற்கனவே இருக்கு, வேற என்ன? சித்தி, பெரியம்மா, இல்ல பெரியம்மா வேணாம். சகுனின்னு வேணா வச்சுக்கிறீங்களா? சகுனி, கொழுந்தியா, கொழுந்தியா, சக்காலத்தி, ஓகே, அது கூட ஓகே. அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நாங்க ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்கள நாங்க தமிழ்நாட்டுல அடையாளப்படுத்துவோம் அரசியல் ரீதியா. புரியுதுங்களா? அவங்க எல்லாம் நல்ல அரசியல்வாதிங்க. அவங்க ஏற்கனவே பல அரசியல் கருத்துக்களை பேசிட்டு வந்திருக்காங்க. நீங்க கொடி பாத்தீங்களா இல்லையா? கொடி என்ன கொடி? கொடியா? கொடியா? அந்த மாதிரி நாங்க நிறைய பேரை நாங்க உருவாக்கி இருக்கோம். நீங்க அப்படி நினைக்காதீங்க. என்ன ஒண்ணு, செங்கோட்டையன் காலில் விழணும், சின்னமா அது குழந்தையா காலில், புஷியானதும் குழந்தையா காலில் விழ வேண்டி இருக்கும். அது கொஞ்சம் பார்க்க கஷ்டமா இருக்கும். பட் ஆனா அதுதான் அரசியல் வரும்போது அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகும். வழி கிடையாது. இப்போ இவங்க அரசியலுக்குள்ள வந்துட்டா ஒரே ஒரு இது மட்டும் என்னன்னா, தலைவர்கிட்ட இப்போதைக்கு புஷியானதை நெருங்கிட்டு இருக்காரு. இப்ப அவரையும் நெருங்க விடாம பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் வந்து இப்ப இருக்கும். இப்ப அவங்க பவர்ஃபுல்லான லீடர். ஆமாமா, கொழுந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ள வரதே புஷியானது மாதிரி ஒரு அழுக்கெல்லாம் வெளியே எடுக்கிறது தான். புஷியானந்து, லைலாமணி, அப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆள் சுத்துறாரு, தாடிகர், பெலிப்பு, எல்லாருமே தூக்குறது தான் அவங்க கொழுந்தியாவோட வேலையே. அவங்க உள்ள வந்த உடனே எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சு நவுத்துறதா அவங்க வேலையே. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சது காரணமே இவங்க தான் பேசப்படுது. எதனாலதான் தலைவருக்கு இந்த ஐடியா வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த ஐடியா வந்துருச்சு. அவங்களுக்கு சிஎம் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தாங்க. அந்த ஆசைக்காக தான் இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்றதும் மக்கள் மத்தியில பெருசா. ஆமா ஆமா ஆமா, அதனாலதான் அன்னிக்காக தான். இல்ல 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 அவங்களுக்காக தான் ஆரம்பிச்ச மாதிரி பேசியிருக்காங்க. இது என்ன ஒரு இது தெரியல. இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டிவி கேக்கு ஃபுல் ஃபார்ம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நடிகையோட ஃபுல் பேர் வந்து ஏதோ த்ரிஷா கிருஷ்ணனோ அதெல்லாம் தேவையில்லைங்க. அதுக்கேத்த மாதிரி தானே இருக்கு. எல்லாமே அதுலயே இருக்கு. அது நமக்கு தேவையில்ல. சொல்றேன் நான் எதுக்காக சொல்றேன், அந்த மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க அப்படிங்கறதான். அவங்க நினைக்கல, இதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டீங்களா நினைச்சிருவாங்க. இல்ல ஆமா ஆமா. அதனால எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இறங்கிட்டாரு. அவர் மேல வந்து விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆமா, நீங்க எச்ராஜான்னு ஒரு ஆள் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருந்தாருல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் விஜய்னு போட்டுட்டு இருந்தவர். என்னன்னா நீ ஜோசப் விஜய்னு சொன்னா நான் விட்டுருவேனாலும் அவரு அதுக்கப்புறம் ஜோசப் விஜய்னே போட்டாரு. இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் விஜய்னு போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி இந்த கான்ட்ரவர்சி, நீ அந்த வந்து அவங்க பொண்டாட்டி அடிச்சு வரட்டிக்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமான்னு சொல்லி அவர் உடைச்சிருக்காரு இல்லைங்க. என்னன்னா அவர் ஒத்துக்கிறாரு. நீ என்ன எவ்வளவு நாள் தான் பேசிக்கிட்டே இருப்ப, நான் வைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, அது அவர் ஒத்துக்கிறாருல்ல, அதுதான் பெரிய விஷயமா. இந்த விஷயத்தை கரூர்ல அவர் பண்ண மாட்டாரு. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, தளபதி கடல பிரியமானவளை படத்தை மட்டும் போட்டு காட்டக்கூடாது. ஆமா ஆமா ஆமா, தயவு செய்து போட்டு காட்டாதீங்க. அந்த சீடி எரிச்சிருங்க. ஏன்னா திடீர்னு மனசு மாறுவார். அப்படியா ரீ ரிலீஸ் பண்றதா பேசிட்டு இருக்காங்களே? இல்ல இல்ல இல்ல, அது அப்படி ரிலீஸ் பண்ண கூட தளபதியை பார்க்க வைக்க கூடாது. ஏன்னா மனசு மாறிட்டாருன்னா நம்ம இவ்வளவு நேரம் பேசின எல்லாமே வேஸ்ட் ஆகும். அது ஒரு சிக்கல் வந்து இருக்குங்கிறதா. ஆக்சுவலா இது என்னன்னா, நம்ம வந்து ஒரு நியாயத்தோட இருந்தோம். அதாவது ஒருத்தவங்க பர்சனல் எடுத்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இருந்தோம். நம்ம அவரே ஓப்பனா சொல்லும் போது நம்ம எதுக்கு அதை பேசாம இருக்கோம்? ஆமாமா, கரெக்ட் தானே? ஆமா, உங்க கொள்கை தலைவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? இப்ப பெரியார் கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க, பெண்களுக்கு எதிராக செயல்படுறீங்க. பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தாதான் பாதுகாப்புன்றீங்க. பெரியார் என்ன சொன்னாரு? வீட்டை விட்டு வெளியில வரணும் பெண்கள் அப்படின்னாரு. வீட்டை விட்டு வெளியே கூட்டு வந்தாரு. வீட்டுக்குள்ளேயே வச்சு பெரியார் கொள்கை அவ்வளவுதான். சாரி பெரியார், அவ்வளவுதான், முடிஞ்சு. அவ்வளவுதான். இதெல்லாம் என்னங்க, எங்க தலைவர் மாடர்ன் பெரியாருங்க. அவரு அப்படி நவுத்தி அசால்ட்டா போயிட்டே இருப்பாரு. புரியுதுங்களா? ஆண் ஏன் அடிமையானாலும் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காருங்க அவரு. பெண் ஏன் அடிமையானாலும் புத்தகம் படிச்சிருப்பீங்க. ஆண் ஏன் அடிமையானாலும் ஒரு புத்தகம் எழுதுறாருங்க அவரு. அத பாருங்க, நம்ம தளபதி அடிமை ஆகியிருக்காங்க. அதனால வந்து அவருடைய சுயசரிதையே ஆண் ஏன் அடிமையானாலும் அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு பெரிய புரட்சி தீயா வெடிக்கும். அன்னைக்கு இருக்கு பாருங்க எல்லாருக்குமே. ஆமா, சரி முடிச்சிருங்க. சரி, உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி.